அமைச்சர் சரத் அவர்களுடைய ஒரு வீடியோ. மொபைலோட டிஸ்பிளேயில் ஏதோ ஒரு ஒயிட்டாக ஒரு பொருளை வச்சு பக்கத்தில் 500 ரூபாய் நோட்டை வச்சு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு அதை மறைக்கிற மாதிரி ஒரு பேக்கை வச்சு அப்படியே வந்து அதை வந்து அந்த இதை வச்சு இப்படி தேய்க்கிற மாதிரி காட்டுறாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு போதைப் பொருள், அந்த போதை பவுடர் இருக்கும் இல்லையா, இதை அவர் வீடியோவாக எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராமில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் போடுவோம்ல, அந்த மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் அதை எடுத்து போட்டிருக்காரு. அது 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதை ஒருத்தங்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி இன்றைக்கி அதை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகுது. வைரல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன அமைச்சர் இப்படி பண்ணலாமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து ஜஸ்ட்டு வந்து விஜய் ரசிகர் மன்றத்தோட ஒரு தலைவர், இந்த ஒரு தகுதியை வச்சுட்டு அமைச்சர் பதவி கொடுத்தீங்கல்ல, பாருங்கள் என்ன வேலை பார்த்துருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேலே பயங்கரமான குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நம்மளும் வந்து யோசிச்சு பார்த்தா, குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த மாத்திரையை யாராவது மொபைல் டிஸ்பிளேல வச்சு உடைப்பாங்களா? கடைசியில் அந்த குழந்தைய வந்து இறக்கி ஒரு சின்ன பொண்ணு வந்து பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த குழந்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு அந்த மாத்திரையை நுணுக்கினாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. ஏன்னா அதாவது அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, நேற்று ஒரு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, ஐடி கார்டு மாதிரி உங்களுக்கு ஜாதி சான்றிதழ், அதுவும் ஐடி கார்டு மாதிரி வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அந்த பிட்டை மட்டும் கட் பண்ணி சூரியன் தொலைக்காட்சி என்ன பண்ணிட்டாங்க, டைட்டிலில் ஐடி கார்டில் ஜாதி பெயரை சேர்க்க சொல்லி அமைச்சர் சொல்லிட்டாரு அப்படின்னு போட்டோன்னா அது பயங்கரமாக பற்றிக்கிச்சு. அந்த அம்பாசமுத்திரம் தொகுதி வந்து காலியாக இருக்கு இல்லையா, இப்போ அங்கே இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லையா, அந்த இடத்துல பொது வேட்பாளராக சீமான் அவர்கள் பொது வேட்பாளரா. ஆனால் திமுக அதிமுகவை முழு மூச்சா எதிர்த்துக்கிட்டு இருந்தவர் தான் சீமான் அவர்கள். பட் இன்னைக்கு அவங்களோட ஆதரவோட ஒரு பொது வேட்பாளராக நிற்பாரா, அது ஒத்துப்பாரா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை வந்து இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். ஒவ்வொரு நாளும் பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் இன்றைக்கி ஒரு புதிய சிக்கல் தாவேகாவிற்கு வந்திருக்கிறது. ஆக்சுவலி 2 சிக்கல், அதில் ஒரு சிக்கல் கிட்டத்தட்ட தீர்ந்துருச்சு. இன்னொரு சிக்கல் வந்து இப்போ தலைவிரித்து ஆடிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், அமைச்சர் சரத் அவர்களுடைய ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா, ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்ருக்காரு, ஒரு ஃபேமிலியோடு பார்த்துட்ருக்கதா மாதிரி சொல்கிறாங்க. பட் அவர் பார்த்துட்ருக்காரு. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைலோட டிஸ்பிளேயில் ஏதோ ஒரு ஒயிட்டாக ஒரு பொருளை வச்சு பக்கத்தில் 500 ரூபாய் நோட்டை வச்சு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு அதை மறைக்கிற மாதிரி ஒரு பேக்கை வச்சு அப்படியே வந்து அதை வந்து அந்த இதை வச்சு இப்படி தேய்க்கிற மாதிரி காட்டுறாங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு போதைப் பொருள், அந்த போதை பவுடர் இருக்கும் இல்லையா, அந்த பவுடரை போட்டு இழுத்து மூக்கில் இழுப்பாங்கள்ல, படத்தெல்லாம் காட்டுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளை தான் வந்து அமைச்சர் சரத் அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. இதை அவர் வீடியோவாக எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராமில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் போடுவோம்ல, அந்த மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் அதை எடுத்து போட்டிருக்காரு. அது 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதை ஒருத்தங்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி இன்றைக்கி அதை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஏன்னா நேற்று வந்து உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினம். அதுக்காக சென்னையில் பார்த்தோம், சிஎம் விஜய் அவர்கள் அந்த இதில் கலந்துக்கிட்டது, அவரே வந்து மாரத்தானில் வந்து ஓடினது விஷயம்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் கலந்துக்கிட்ட கில்லி சரத் அவர்கள் பேசிட்டு வராரு. வந்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகுது. வைரல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன அமைச்சர் இப்படி பண்ணலாமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து ஜஸ்ட்டு வந்து விஜய் ரசிகர் மன்றத்தோட ஒரு தலைவர், இந்த ஒரு தகுதியை வச்சுட்டு அமைச்சர் பதவி கொடுத்தீங்கல்ல, பாருங்கள் என்ன வேலை பார்த்துருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேலே பயங்கரமான குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சு அப்படின்னா, அமைச்சர் அந்த சரத் என்ன பண்ணுறாருன்னா, அவரே ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அவங்க ஃபேமிலியோட, அந்த குழந்தை அவங்களுடைய மனைவியோட வீடியோ வெளியிடுறாரு. வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அன்னைக்கு அந்த குழந்தைய அங்கே ஃபீட் பண்ணுறதுக்காக நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். அதாவது ஏன் ஐபிஎல் மேட்ச்சு இத்தனை லட்சம் மக்கள் இருக்கும்போது ஏன் எடுத்துகிட்டு போனீங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் வந்து அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஃபீட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போனோம். ஸோ அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரையை அப்படியே கொடுத்தா குழந்தை சாப்பிடாது, அதுக்காக நுணுக்கி ஒரு பொடியாக்கி நாங்கள் வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்தோம். அந்த வீடியோவை நான் வந்து தக் லைஃப்னு சொல்லி போட்டு சும்மா நான் வந்து ஒரு ஜாலியாக எடுத்து போட்ட விஷயம், இன்றைக்கி இது இவ்வளோ மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. ஆனால் இன்றைக்கி திமுகவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் இருக்கிறவங்கட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது எப்படிங்க அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க மறைக்கிறாங்க, அது இல்லாமல் ஒரு மாத்திரையை அப்படி டிஸ்பிளேல வச்சு உடைக்க முடிஞ்சால் அது எப்படி உடைக்க முடியும், அது கான்செப்டாகவே தப்பாக இருக்குது, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆக்சுவலி நம்மளும் வந்து யோசிச்சு பார்த்தா,
குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த மாத்திரையை யாராவது மொபைல் டிஸ்பிளேல வச்சு உடைப்பாங்களா? ஏன்னா மொபைல் டிஸ்பிளே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஸ்பிளேல ஏகப்பட்ட கிருமிகள் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ எல்லாத்தையும் சானிடைஸ் பண்ணுறோம், பட் மொபைலை சானிடைஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ நம்ம பாத்ரூம் போயிட்டு கை கழுவிட்டு வர்றோம், திரும்ப மொபைலை பிடிக்கிறோம், சொல்லி பாத்ரூம்லேயே மொபைலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து கழுவுறது பண்ணுறது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாதிரி வந்து அது எப்போவுமே கிருமிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம்ன்ற மாதிரி தான் நம்ம யோசிப்போம். பட் அதில் வச்சு நுணுக்கி கொடுத்தாரு அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கவே முடியல. ஸோ இதை தான் வந்து எதிர்த்தரப்புலையும் சொல்கிறாங்க, என் குழந்தைக்கு கொடுக்கணும் அதில் வச்சு தான் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி. ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னென்னா, இதாங்க விஷயம், வேறு ஒன்றுமே இல்லைங்கன்றாரு. அவங்க கூட போன அந்த குடும்ப நண்பரும் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அவங்களும் சொல்கிறாங்க, இல்லைங்க இதான் நடந்துச்சு, ஒரு ஃபன்னுக்காக அவர் பண்ணார், அது வந்து தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அன்னைக்கு வந்து அந்த குழந்தைய பார்த்த டாக்டரும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து நான் தான் கொடுத்தேன் அந்த மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆனால் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா இவங்க விளக்கம் கொடுக்குறது எல்லாமே ஓகே இப்படிலாம் இருக்குது அப்படின்னு. கடைசியில் அந்த குழந்தைய வந்து இறக்கி ஒரு சின்ன பொண்ணு வந்து பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த குழந்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு அந்த மாத்திரையை நுணுக்கினாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. ஏன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, குழந்தைகள் சொல்லி தான் வந்து தாவேக்காவுக்கு வாக்குகள் விழுந்தது அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துலையும் குழந்தைய இறக்கி அவங்க வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இதில் உண்மை என்ன அப்படிங்கிறது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். விசாரணைன்ற சென்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா ஒரு முக்கியமான பொறுப்பில் கூடிய அமைச்சர் இந்த மாதிரி வந்து இப்படி பண்ணியிருக்காரு, அதுவும் வந்து பொது வழியில் இப்படி பண்ணியிருக்காரு, ஒரு பழைய வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பேராக இருக்கும். அவருக்குமே அந்த அமைச்சர் சரத் அப்படின்றவருக்குமே அவரோட மேல் பார்க்கும்போதெல்லாம் வந்து பவுடர் ஞாபகம் தான் வரும்னு சொல்லிட்டு மற்ற எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அது ட்ரோல் மெட்டீரியலாக தாண்டி ஒட்டுமொத்த கட்சிக்குமே பிரச்சனையாக மாறிடும். இன்னொரு சைடு யோசிச்சு பார்த்தா இப்போ தாவேக்கா கையில் எடுத்துக்கூடிய முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா போதைப் பொருள் ஒழிப்பு அப்படிங்கிற விஷயம். அதை வந்து இந்த சின்ன பசங்க, அனுபவம் இல்லாத பசங்க இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அங்கங்கே பாலியல் துன்புறுத்தல் நடக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது யாருன்னு கேட்கும்போது இந்த போதைப் பொருள் பிரச்சனை அப்படிங்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சராக வந்து இப்போ பொறுப்பேற்றிருக்கவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரே வந்து இப்படி பயன்படுத்திருக்காருன்ற மாதிரி விஷயத்தை பார்த்த உடனே அப்போ மக்களுக்கு என்ன தோணும், இவங்களாப்பா போதைப் பொருளாக வந்து ஒழிக்க போகிறாங்க அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக கையில் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தாவேக்கா தரப்பில் கண்டிப்பாக அதுக்கான ஒரு விசாரணை சென்ஸ் என்னென்னா ஒரு உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு அதுக்கான ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஏன்னா மக்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய எது உண்மை அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. இப்போ இருதரப்பு நான் சொன்னேன் இல்லையா, இவங்க சொல்கிறாங்க குழந்தைக்கு கொடுத்த மாத்திரைன்றாங்க, இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க எங்கள் மாத்திரையை அங்கே வச்சா நுணுக்குவாங்க, என்னங்க அது எப்படிங்க நுணுக்க முடியும், அதில் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் ஒரு ஃபன்னாக பண்ணியிருக்காரு, க்ளோஸ் ஃப்ரெண்டில் போட்டிருக்காரு, யாரும் பார்க்கக்கூடாது அப்படிக்காக போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஸ்டேடியத்துக்குள்ளே யாராவது வந்து போதை மாத்திரம் எடுத்துகிட்டு போக முடியுமாங்க, என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் அந்த செட்டப்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இந்த 5 ரூபா நோட்டு அந்த டிஸ்பிளேல வச்சது இதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் ஒரு டவுட்டை உண்டாக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எது உண்மை அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும். இன்றைக்கி வந்து அமைச்சரும் வீடியோ போட்டார், எல்லாரும் வீடியோ போட்டாலுமே இன்னொரு தரப்புல இருந்து இந்த விஷயத்தை விடாப்புடியாக போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்ன உண்மை அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் திமுக இந்த விஷயத்தை சும்மா விடுறதா இல்லை. ஏன்னா இப்போ ஏவா வேலு மேலே குற்றச்சாட்டை பார்க்குறோம், இவர் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளை பண்ணியிருக்காருன்ற விஷயத்தை பற்றி நோட் பண்ணி போயிட்டுருக்க டைமில் டக்குன்னு இந்த சரத் அவர்களோட வீடியோ வந்ததுக்கப்புறமா டோட்டலாக வந்து ஃபோக்கஸ்ஃபுல்லாக இங்கே மாறிடுச்சு. ஸோ இந்த விஷயந்தான் வந்து ரொம்ப ஹைலைட்டாக போயிட்டுருக்கணும் போது இதை யாருமே கண்டுக்கலை அப்படின்ற இடத்துக்கு போனனால தான் இந்த பஞ்சாயத்தே நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பக்கம் ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு. இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, நேற்று ஒரு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, ஐடி கார்டு மாதிரி உங்களுக்கு ஜாதி சான்றிதழ் இருக்கலாம், அதாவது சமூகம் சார்ந்த அந்த குறிப்புகள் இருக்கும் இல்லையா, அதுவும் ஐடி கார்டு மாதிரி வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இது எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம வந்துட்டு பேப்பரில் வரும் இல்லையா, நம்ம ஜாதி சான்றிதழ்லாம் வரும் இல்லையா, இந்த ஜாதி சான்றிதழ் ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுத்துட்டா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மழை வெள்ளம் போன்ற சமயங்களில் அது இதாகிடுது, காணாமல் போயிடுது, கிழிஞ்சு போயிடுது, இது மாதிரி பிரச்சனைகள் வருது இல்லையா. ஸோ அதுக்காக இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொன்ன மாதிரி அது அப்படியே லைட்டாக சொல்லிப்பார். அந்த பிட்டை மட்டும் கட் பண்ணி சூரியன் தொலைக்காட்சி என்ன பண்ணிட்டாங்க, டைட்டிலில் ஐடி கார்டில் ஜாதி பெயரை சேர்க்க சொல்லி அமைச்சர் சொல்லிட்டாரு அப்படின்னு போட்டோன்னா அது பயங்கரமாக பற்றிக்கிச்சு. அது எப்படிங்க ஐடி கார்டில் வந்துட்டு போட முடியும், ஜாதியை ஒழிக்கணுன்றீங்க, ஜாதி சான்றிதழே கூடாதுங்கிறீங்க, நீங்கள் எப்படிங்க பண்ண முடியும் அப்படின்னும் போது இது 2 நாளாக நேற்றுலேருந்து போயிட்டுருக்கு.
இப்போ அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் சொன்னது அந்த பேப்பர் மாதிரி இல்லாமல் ஐடி கார்டாக வந்து அதை பயன்படுத்தணும், ஒரு என்ன சொல்கிறது, ஐடி கார்டு மாதிரி ஒரு இதில் பண்ணணும். அதை வந்துட்டு இவங்க தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு பொய்யான செய்தியை கலைப்பு விட்டு இன்றைக்கி அது வேறு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி என்னென்னா, ஒரு ஐடி கார்டு கொடுக்குறாங்கன்னா அந்த ஐடி கார்டில் ஆதார் கார்டு, பிளட் குரூப்பு, அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதாவது பேரண்டோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது மட்டும்தான் இருக்கும் எப்போயுமே. இப்போ அதை வந்து கொஞ்சம் புதுப்பிச்சு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான் விஷயம். இதே மாதிரி ஜாதி சான்றிதழையும் ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவோம், அவ்வளோதான், அதிலே டீட்டெயிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, உங்களோட ஐடி கார்டிலே வந்து ஜாதி பேரை போட்டுட்டு அவங்க கழுத்தில் தொங்க போட்டு அலையணுமா, அப்போ எல்லாருக்கும் தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி மாற்றி விட்டாங்க. இது தேவையில்லாமல் சொல்கிறது இந்த மடை மாற்றுறதுன்னு வாங்க, இது மொத்தமாக எல்லாத்தையும் வந்து மாற்றி விட்ட மாதிரி இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனையாக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வரிசையாக அப்படி தான் வந்திருக்குது. இப்போது டெல்லி பிரதிநிதியாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில், அதாவது தமிழகம் சார்பில் டெல்லி பிரதிநிதியாக யாரை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஜனநாயகனோட ப்ரொடியூசர். என்னடா இது, ஜனநாயகனோட ப்ரொடியூசருக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம், அவருக்கும் விஜய்க்கு என்ன சம்மந்தம், அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன, அவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர், அவருக்கும் இவருக்கு என்ன சம்மந்தம், இவங்களையா வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பல கேள்விகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஜோதிடர் ஒருத்தருக்கு அரசியல் பொறுப்பு கொடுத்தாருன்றது ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் டெல்லியோட அந்த பொறுப்பை பார்த்துக்கிறதுக்கு பிரதிநிதியாக ஏன் வந்து இவரை வந்து நியமனம் பண்ணார்? அவர் கர்நாடகா சேர்ந்தவர்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர் வந்து ஒரு படத்தோட ப்ரொடியூசர், அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக உள்ளே வந்தாங்க, அவங்க அரசியல் பின்னணி அந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும். பட் நான் என்ன கேட்குறேன்னா, எதுக்காக இந்த இடத்துல வந்து அவரை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நேற்று கூட ஒரு டிபேட்டில் வந்துட்டு ஒரு திமுக சார்ந்த ஒரு பத்திரிக்கை கேட்ட அரசியல் விமர்சகர்னு சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, போகிற போக்கில் பொத்தாம்படியாக அடிச்சிட்டார் ஒரே வார்த்தையில். இன்றைக்கி ஒரு பட ப்ரொடியூசரை, தயாரிப்பாளரை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பொறுப்பில் நியமிச்சுட்டு என்ன சொல்கிறீங்க, அது எங்கள் இஷ்டம், எங்களோட உரிமை எது, நாங்கள் யாரை வேணாலும் போடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இதே மாதிரி நாளைக்கு முன்னொரு காலத்தில் நான் சிஎம் ஆகிடுவேன்னு சொன்னாங்கல்ல ஒரு அம்மா, அந்த நடிகை அம்மாவை கொண்டு வந்து நாளைக்கு கட்சியில் சேர்த்துட்டு இவங்க தான் சிஎம் சொன்னால் என்ன பண்ணுவீங்க, இவங்க தான் துணை சிஎம் சொன்னால் என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அது நிறைய தடுத்துட்டாரு. பட் இருந்தாலும் இவ்வளோ ஈஸியாக கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குது தான் இந்த நியமனம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர், அவருக்காக எதுக்காக இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க, ஏதாவது ரீசன் இருக்கா, வேலிடான ரீசன் இருக்கா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. ஆனால் இந்த விஷயம் வந்து இன்றைக்கி பயங்கரமாக பற்றிக்கிட்டு எரியுது. இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்கிறேன். அம்பாசமுத்திரம், அதாவது அங்கே வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக அங்கே இருந்த எம்எல்ஏ வந்துட்டு எசக்கின்றவர் இருக்கார் இல்லையா, எசக்கி முத்து, அவர் வந்து இப்போ தான் வந்து ராஜினாமா பண்ணியிருந்தார். ஸோ அங்கே இடைத்தேர்தல் வரப்போகுது. இப்போ திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப காலமாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு கடந்த ஒரு மாத காலமாக ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த அம்பாசமுத்திரம் தொகுதி வந்து காலியாக இருக்குது இல்லையா, இப்போ அங்கே இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லையா, அந்த இடத்துல பொது வேட்பாளராக யார் நிற்க போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீமான் அவர்கள் பொது வேட்பாளரா? அது என்ன பொது வேட்பாளர்? தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கார், அவர் தானே வந்து ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சியோட சார்பாக ஒரு பொது வேட்பாளராக சீமான் நிற்க போகிறதா வந்து சொல்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, இவ்வளோ நாட்கள் வந்து தனித்து நிற்க போகிறேன், நான் தான் தனிமை, நான் தான் வந்து எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு முன்னோடியாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்த சீமான் அவர்கள் இப்போ கடைசியாக வந்து திமுக அதிமுக இந்த கூட்டணிக்குள்ளே, கூட்டணினா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளராக சீமான் நிற்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வந்துட்டு நம்புறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த முடிவை அவர் எடுப்பாரா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா இவ்வளோ வருஷங்கள் போராடியாச்சு, கஷ்டப்பட்டாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. ஆனால் திமுக அதிமுகவை முழு மூச்சாக எதிர்த்துக்கிட்டு இருந்தவர் தான் சீமான் அவர்கள். பட் இன்றைக்கி அவங்களோட ஆதரவோடு ஒரு பொது வேட்பாளராக நிற்பாரா, அதுக்கு ஒத்துப்பாரா அப்படிங்கிறது தெரில. ஒருவேளை வந்து நம்ம ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்ச அதிகாரம் வந்தால் தான் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியும், பேச முடியுன்றக்காக பண்ணுறாரான்னு தெரியல. பட் அந்த விஷயத்தையும் நோட் பண்ண வேண்டியிருக்கு. ராசா அவர்கள் தொடர்ந்து குறிப்பாக வந்து விசிகாவை பயங்கர கொச்சையாக வந்து பேசுகிறதா இருக்கட்டும், திமுக மொத்த பேருமே விசிகாவை பற்றி பேசுகிறாங்க. இதில் குறிப்பாக வந்து சிபிஐ சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி அவங்க பேசுகிறது, அதுக்கு கொள்கை கோட்பாடுன்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஒரு பதிலடி கொடுத்துருந்தாங்க. என்னையா கொள்கை, புடலங்கா கொள்கைன்னு சொல்லிட்டு ஒரு படம்லாம் போட்டு ஒரு பதிலடி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி கம்யூனிஸ்ட்டு ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்ருக்கோம். அவங்க வந்து ஒரு 2 எம்எல்ஏ வச்சுருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு ஒரு ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருக்கிறாங்க, அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்கோம். இத்தனை ஆண்டுகளாக திமுகவோட கூட்டணியில் இருந்தாங்க தெரியுமா, அவங்க ஒன்றும் சும்மா கிடையாது.
ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இருக்காங்க. நீங்கள் கம்யூனிஸ்ட் மேலே கை வச்சு கம்யூனிஸ்ட்டை பற்றி நீங்கள் அவதூறு பரப்பி கம்யூனிஸ்ட்டை வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நம்ம திமுக அதிமுக மாதிரி ஈஸியாக வந்து அப்படியே நீ பண்ணியா நான் பண்ணேன், நீ பண்ணியா நான் பண்ணலாம் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க வேலையை காட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா எனக்கு கம்யூனிஸ்ட்னால செய்ய முடியாத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்கள இன்னைக்கு விஜய் அவர்கள் தன்னோட கட்சிக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு, தாவேகளோட இணைச்சிருக்காரு அப்படின்னா சும்மா கிடையாது. அவங்களுடைய பவரான அந்த பவர்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சு தான் அவர் உள்ளே இணைச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்கள தேவையில்லாமல் சீன்றது திமுகவுக்கு மேலும் 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 பின்னாடியே கொண்டு வரணும். அவங்க எதையாவது விஷயத்தை ஓப்பன் பண்ணி விட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து அடி வாங்குவாங்க. அதனால தான் வந்து சட்டமன்றத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து எரிரத்தியில் எண்ணெயை ஊற்றிருக்காரு சிஎம் விஜய் அவர்கள்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொன்னாங்க இல்லையா, நாங்களாக தான் வந்தோம், அவங்க ஒன்றும் அனுப்பி வைக்கலை, திமுக தயவில் ஒன்றும் தாவேக்கு ஆட்சி நடத்தலை அப்படின்றத அவங்களே சொன்னாங்க இல்லையான்னு சொன்னதுக்கு ரீசன் என்னென்னா ஒரு ரோஷத்தை வந்து தூண்டி விடுறது. ஏன்னா கம்யூனிஸ்ட் என்ன எல்லாரும் சொல்கிறத கேட்குறக்கு ஆள் இருக்காங்க, அப்படியா இருக்காங்க அவங்க, அப்படிலாம் கிடையாது, அவங்க எப்போயும் சுயமாக முடிவெடுக்கக்கூடியவங்கன்னு சொல்லி அந்த பிரச்சனையை லைட்டாக தூண்டி விட்டுருக்காரு. அதுதான் வந்து நீங்கள் பற்றிக்கிட்டு எரியுதுன்ற மாதிரி இருக்குது. கம்யூனிஸ்ட்டை நீங்கள் நோண்ட திட்ட அவங்க திரும்ப வந்துட்டு உங்களை வந்துட்டு பயங்கரமாக வந்து பதிலடி கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற அடி வந்து தாங்க முடியாது அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. அதுலேயும் குறிப்பாக இந்த நாதாரியாலாம் வந்து முதலமைச்சர் ஆகிறதுன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறார் ராசா அவர்கள். இதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களை வந்துட்டு நல்ல அம்மாவுக்கு பிறந்த நம்ம தலைவரும் குறை பிரசவத்தில் பிறந்த அந்த தலைவரும் சொல்லிட்டு எடப்பாடி அவர்களை சொல்லியிருந்தார். அதுக்கு எடப்பாடி அவர்கள் கண் கலங்கி பிரச்சாரத்திலேயே பேசியிருந்தார். அம்மாவை பற்றியெல்லாம் அப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக இது என்ன சொல்கிறதுனா அரசியலுக்கு அப்பாற்பட்டுங்க. அரசியல் இந்த விஷயங்கள் இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு பொதுவாக ஒருத்தங்களை பற்றி பேசும்போது அவங்க இவ்வளோ ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களோட இன்டெப்த்தாக அவங்களுடைய ரொம்ப டீப் பர்சனலை வந்து பேசுகிறது எவ்வளோ தப்பான விஷயம். அந்த விஷயத்தை அன்றைக்கே பண்ணார். அன்றைக்கே வந்து சரியான ஒரு நடவடிக்கையோ தண்டனையோ எதுவும் கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஆசா அவர்கள் யார் இருந்த இடம், அது ராஜாஜி இருந்த இடம், அண்ணா இருந்த இடம், இன்றைக்கி நாதாரி தலைவர்லாம் வந்து சிஎம் ஆகிட்டான் அப்படின்னு அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஏவாவில் வந்து அவருடைய வீட்டில் வந்துட்டு ரைடுனோன்னா போய் முன்னாடி போய் நிற்கிறாரு, பார்க்குறாரு, பேசுகிறாரு, என்ன உள்ள விடுங்கன்றலாம் பேசிகிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்கும் ஓட்டு போட்டு மக்கள் வந்து அவர் அமைச்சராகியிருக்காங்க, முக்கியமான பொறுப்பில் உட்கார வச்சுருக்காங்க. திமுக இத்தனை ஆண்டுகளாக அவரை வந்துட்டு சீரும் சிறப்புமாக வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கு. இப்படி இருந்து போய் இவ்வளோ கேவலமாக அது என்ன நாதாரி தலைவர்கள்லாம் அது என்ன வார்த்தை, அது எப்படி வந்து எடுத்துக்கிறது ஒன்றுமே புரியல. இன்னொரு பக்கம் வந்து கனிமொழி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி கூப்பிட்ருக்காரு. எதுக்குன்னா ஒரு நிழற்குடை, அதாவது இந்த பஸ்ஸு நிற்கிறதுக்காக கூட நிழற்குடை இருக்கும் தெரியுமா, அதை வந்து திறந்து வைக்கிறதுக்காக. அங்கே போனவங்க சும்மா இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே மக்கள்கிட்ட பேசியிருக்காங்க. சும்மா பேசுவோமே அப்படின்னு, நான் இங்கே வந்திருக்கேங்க, வந்து இந்த கூட நிலப்படை திறக்க வந்திருக்கேன் அப்படின்னும் போது, ஏம்மா பஸ்ஸு நிற்க மாட்டேங்குதுமா, இங்கே யாருமே நிப்பாட்ட மாட்டேறாமல் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கம்மான்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க சும்மா இருந்திருக்கலாம்ல, என்ன பண்ணியிருக்காங்க, இல்லைங்க இப்போ தாவேக்கு ஆட்சி நடக்குது, திமுக ஆட்சினா கண்டிப்பாக பஸ்ஸு நின்றுருக்கோம் அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏம்மா திமுக ஆட்சியில் தாம்மா நிற்கலை, இப்போயும் நிற்கலாமா, அதாம்மா உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொன்னவொன்னே அவங்க அப்படியா சரி ஓகே நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி இவர்களுடைய அமைச்சது யாருங்கன்னா திமுக தான், ஓகேவா, அது அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய இதில் தான் வந்து அமைச்சது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீநாத் இருக்கார் இல்லையா, அமைச்சர் ஸ்ரீநாத் அங்கே வராரு. அவர்கிட்ட இதே கோரிக்கையை முன்வைக்கிறாங்க, இந்த மாதிரி பஸ்ஸு வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இன்றைக்கி ஈவினிங் கூட உங்களுக்கு பஸ்ஸு வரும்னு சொல்லிட்டு அந்த ரூட்டுக்கு பஸ்ஸு போகுது. இப்போ நிற்கிது பஸ்ஸுங்க. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க கஷ்டப்பட்டு இல்லை, இவங்க வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, நீங்கள் பண்ணுறாங்க. அது அப்படியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்றைக்கி ஸ்ரீநாத் வந்து எல்லா கிரெடிட்டும் எடுத்துகிட்டு போயிட்டார், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் எடுத்துகிட்டு போயிட்டார், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்ற வச்சு விட்டு போகிறீங்க, அவங்க வந்து அணைச்சி அந்த கிரெடிட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதாவது தேவையில்லாமல் போய் வாயை விட்டு தேவையில்லாமல் பேசி கடைசியில் அவருக்கு வந்து கிரெடிட் வாங்கி கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இதான் நிலைமையாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒட்டுமொத்தமாக நடந்த சர்ச்சைகள், பிரச்சனைகள். இதில் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா அமைச்சர்களை பற்றின அந்த அவதூறுகள் உண்மையிலே குற்றச்சாட்டுகளாக இருந்த பட்சத்தில் வந்துட்டு நிறைய நடவடிக்கையும் தாவேகா தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது, உண்மையிலே வந்து அமைச்சர் சரத் வந்து தப்பு பண்ணியிருந்தால் அவருக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அவர் மேலே அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இதை தாண்டி வந்து இன்றைக்கி தாவேகா ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனுபவம் இல்லை, அவங்களாம் அமைச்சர்லாம் இருக்காங்க, பட் அவங்களாம் பெருசாக அனுபவம் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் சட்டமன்றத்துலேயும் பார்த்தோம், இவங்க நடவடிக்கையும் பார்க்குறோம். உங்களுக்கு என்ன தோணுது, அவங்களுடைய அனுபவம் பற்றியும் அவங்க நடந்தக்கூடிய விஷயம் பற்றியும் எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.